கிறிஸ்தவ மிஷனரி சி. டி. இ. ரீனியஸ் ஐயர் வாழ்க்கை வரலாறு. தியோஃபிலஸ் ஏவால்ட் ரெனியஸ் தமிழ்நாட்டின் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியின் சுவிசேஷ பணியில் மிக முக்கியமான மிஷனரிகளில் ஒருவர். அவரை வரலாற்றில் திருநெல்வேலியின் அப்போஸ்தலர், தி அபாசல் ஆஃப் திருநெல்வேலி என்று அழைத்தனர். அவர் நவம்பர் 5 1790 அன்று பிறந்து ஜூன் 5 1838 அன்று மரித்தார். 1. சிறுவயது. ரீனியஸ் ஜெர்மனியில் பிறந்தார். அவருடைய தந்தை அவர் 6 வயதாக இருந்தபோது மரித்தார். இளமையில் உறவினர் ஒருவரிடம் வாழ்ந்தார். அவருடைய உறவினரின் வீட்டில் பல மிஷனரி பத்திரிகைகள் இருந்தன. அவற்றை வாசித்தபோது உலகின் பிற பகுதிகளுக்குச் சென்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆழமான அழைப்பு அவருடைய இருதயத்தில் உருவானது. அவருடைய உறவினர் தன்னுடைய சொத்துக்களை ரீனியஸுக்கு விட்டுச் செல்ல விரும்பியிருந்தார். ஆனால் ரீனியஸ் செல்வத்தை விட கிறிஸ்துவின் அழைப்பை தேர்ந்தெடுத்தார். 2. மிஷனரி பயிற்சி. அவர் பெர்லினில் உள்ள மிஷனரி பயிற்சி நிலையத்தில் இறையியல் படித்தார். பின்னர் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். 1814 இல் சர்ச் மிஷனரி சொசைட்டி CMS சார்பில் இந்தியாவுக்கு வந்த ஆரம்பகால மிஷனரிகளில் ரீனியஸும் ஒருவர். அவர் முதலில் மதராஸ், சென்னை பகுதியில் பணியாற்றினார். 3. தமிழை கற்றுக்கொண்ட ரீனியஸ். இந்தியாவுக்கு வந்தவுடன் அவர் தமிழை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். தமிழை கற்றுக்கொள்வதில் அவருக்கு அசாதாரணமான மொழித்திறமை இருந்தது. பின்னர் அவர் A Grammar of the Tamil Language என்ற தமிழ் இலக்கண நூலையும் வெளியிட்டார். இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம்: மக்களை சுவிசேஷத்திற்கு கொண்டு வர விரும்புகிறவர் முதலில் மக்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். 4. திருநெல்வேலிக்கு வருகை. ஜூலை 7 1820 அன்று ரீனியஸ் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிக்கு வந்தார். அங்குதான் அவரது ஊழியம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. அவர் பாளையங்கோட்டையை தளமாக கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கு சென்றார். அந்த காலத்தில் பயணம் எளிதானதாக இல்லை. இருந்தபோதிலும் அவர் கிராமமாக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். புதிய விசுவாசிகளை சந்தித்தார். உபதேசகர்களை உருவாக்கினார். பள்ளிகளை நிறுவினார். சபைகளை ஏற்படுத்தினார். வேதாகமத்தை கற்பித்தார். 5. கிராம சுவிசேஷ பணி. ரீனியஸின் மிகப்பெரிய சிறப்பு கிராமங்களை மையமாக கொண்ட சுவிசேஷ ஊழியம். ஒரு பெரிய நகரத்தில் மட்டும் தங்கி ஊழியம் செய்வதற்கு பதிலாக அவர் தொலைதூர கிராமங்களுக்கும் சென்றார். 1825 ஆண்டில் அவரது பணிப்பகுதியில் 90 கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட மனமாற்றங்கள் ஏற்பட்டதாக மிஷன் அறிக்கைகள் பதிவு செய்தன. அவருடைய பணியின் விளைவாக திருநெல்வேலி பகுதியில் ஏராளமான சிறிய கிறிஸ்தவ கூட்டங்கள் உருவாயின. 6. சாதி வேறுபாட்டிற்கு எதிரான நிலைப்பாடு. ரீனியஸ் தனது காலத்தில் நிலவிய சாதி வேறுபாட்டை சபைக்குள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அவருடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் உயர்ந்தவரும் மற்றொருவர் தாழ்ந்தவருமல்ல. பள்ளி, சபை, விடுதி போன்ற இடங்களில் மக்களை சமமாக நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் ஆசிரியர்களாகவும் சுவிசேஷ ஊழியர்களாகவும் உருவாக்க முயன்றார். இது அவருக்கு எதிர்ப்பையும் சிரமங்களையும் ஏற்படுத்தியது. 7. கல்விப்பணி. ரீனியஸ் சுவிசேஷ பணியுடன் கல்விப்பணியையும் இணைத்தார். அவர் பள்ளிகளை நிறுவினார். ஆசிரியர்களை பயிற்றுவித்தார். சுவிசேஷ ஊழியர்களை பயிற்றுவித்தார். தமிழ் மொழியில் கல்வியை ஊக்குவித்தார். பாடப்புத்தகங்களை தமிழில் உருவாக்கினார். புவியியல், வரலாறு, பொது அறிவு போன்ற பாடங்களையும் தமிழில் கற்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 8. தமிழ் வேதாகம பணி. ரீனியஸ் தமிழ் மொழியில் சிறந்து விளங்கியதால் வேதாகம மொழிபெயர்ப்பு மற்றும் திருத்த பணியிலும் ஈடுபட்டார். அவர் தயாரித்த புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு 1833 இல் வெளியானது. பின்னர் தமிழ் முழு வேதாகமத்தின் ஒரு பதிப்பில் ரீனியஸின் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பும் பயன்படுத்தப்பட்டது. இதனால் அவரது ஊழியம் வெறும் பிரசங்கத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய வளர்ச்சியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 9. சிற்றேடுகள் மூலம் சுவிசேஷம். அந்த காலத்தில் புத்தகங்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கவில்லை. எனவே ரீனியஸ் சிறிய தமிழ் சுவிசேஷ பிரசுரங்கள் டிராக்ட்ஸ் மூலம் சாதாரண மக்களிடம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் சென்றார். ஆயிரக்கணக்கான சிற்றேடுகள் விநியோகிக்கப்பட்டதாக வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இது இன்றைய காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். சுவிசேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்ல கிடைக்கும் ஒவ்வொரு ஊடகத்தையும் பயன்படுத்த வேண்டும்.
10. சபை நிறுவும் பணி. ரீனியஸ் திருநெல்வேலியில் ஏராளமான கிறிஸ்தவ கூட்டங்களை உருவாக்கினார். வரலாற்று ஆதாரங்களில் அவர் 371 கிறிஸ்தவ சபை கூட்டங்களை நிறுவியதாக குறிப்பிடப்படுகிறது. பாளையங்கோட்டையில் உருவான ஆரம்பகால சபை இயக்கம் பின்னர் வளர்ந்து இன்று ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் என அறியப்படும் சபை வரலாற்றுடனும் தொடர்புடையதாக உள்ளது. 11. CMS உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. ரீனியஸ் மிகவும் திறமையான மிஷனரியாக இருந்தாலும் நிறுவன தலைமையுடன் சில முக்கியமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. குறிப்பாக இந்திய கிறிஸ்தவர்களின் தலைமை பங்கு, உள்ளூர் சுவிசேஷ ஊழியர்களை உருவாக்குதல், சபை நிர்வாகம், சாதி வேறுபாடு, மிஷனரி பணியின் சுதந்திரம் போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இறுதியில் 1835 இல் CMS உடனான அவரது அதிகாரப்பூர்வ தொடர்பு முடிவுக்கு வந்தது. பின்னர் அவர் சக ஊழியர்களுடன் சுயாதீனமாக பணியாற்றினார். 12. கடைசி நாட்கள். ரீனியஸ் தனது வாழ்நாளின் இறுதி வரை மிஷனரி பணியில் ஈடுபட்டார். ஜூன் 5 1838 அன்று தன்னுடைய 48வது வயதில் அவர் மரித்தார். அவர் பாளையங்கோட்டை அருகிலுள்ள அடைக்கலாபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறை இன்று திருநெல்வேலி கிறிஸ்தவ வரலாற்றின் முக்கிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக உள்ளது. 13. திருநெல்வேலியின் அப்போஸ்தலர். ரீனியஸுக்கு வழங்கப்பட்ட மிக பிரபலமான பெயர் தி அப்போஸ்டல் ஆஃப் திருநெல்வேலி, திருநெல்வேலியின் அப்போஸ்தலர். அவர் அப்போஸ்தலர் பவுலைப் போல அப்போஸ்தல அதிகாரம் பெற்றவர் என்ற பொருளில் அல்ல, திருநெல்வேலி பகுதியில் சுவிசேஷத்தை பரப்புவதில் அவர் செய்த அசாதாரண பங்களிப்பை குறிக்கும் மரியாதை பெயராகும். ரீனியஸ் வாழ்க்கையிலிருந்து 10 ஆவிக்குரிய பாடங்கள். 1. தேவனுடைய அழைப்பை செல்வத்துக்கு மேலாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 2. சுவிசேஷ ஊழியர் மக்களின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். 3. பெரிய கூட்டத்தை மட்டும் தேடாமல் ஒரே கிராமத்தையும் தேட வேண்டும். 4. சுவிசேஷமும் கல்வியும் சமூக மாற்றத்திற்கு கருவிகளாக இருக்க முடியும். 5. கிறிஸ்துவின் சபையில் சாதி உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. 6. உள்ளூர் விசுவாசிகளை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். 7. வேதாகமத்தை மக்களின் சொந்த மொழியில் கொண்டு செல்ல வேண்டும். 8. நிறுவன பிரச்சினைகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் பணியை விட்டுவிடக்கூடாது. 9. ஒரு மனிதனின் வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவனுடைய ஊழியத்தின் தாக்கம் நீண்ட காலம் நிலைக்கலாம். 10. மிஷனரியின் மகத்துவம் அவர் கட்டிய கட்டிடங்களில் அல்ல, அவர் கிறிஸ்துவுக்காக உருவாக்கிய மனிதர்களில் உள்ளது. ஒரு சுருக்கமான வரியில், ரீனியஸ் தனது வாழ்நாளை திருநெல்வேலியின் கிராமங்களுக்குள் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லவும், தமிழில் தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்லவும், உள்ளூர் ஊழியர்களை உருவாக்கவும் அர்ப்பணித்த ஒரு தீவிர மிஷனரி. 14. இந்தியாவுக்கான அழைப்பு எப்படி உருவானது. ரீனியஸின் வாழ்க்கையில் மிஷனரி அழைப்பு திடீரென ஏற்பட்ட ஒன்றல்ல. இளமையிலேயே உலகின் பல பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை பற்றிய மிஷனரி செய்திகளை வாசித்தார். அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இந்த எண்ணம் பின்னர் அவருடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றியது. அவர் வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடிந்திருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்தை தேர்ந்தெடுத்தார். 15. இந்தியாவுக்கான நீண்ட பயணம். அந்த காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவது இன்றைய விமான பயணம் போல அல்ல. கடல் பயணம் பல மாதங்கள் எடுத்தது. கடுமையான வானிலை இருந்தது. நோய்களின் ஆபத்து இருந்தது. உணவு மற்றும் தண்ணீர் பிரச்சினைகள் இருந்தன. கப்பல் பயணமே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் ரீனியஸ் இந்தியாவை அடைந்தார். அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். 16. சென்னை ஊழியம். இந்தியாவிற்கு வந்தபின் ரீனியஸ் முதலில் சென்னை பகுதியில் பணியாற்றினார். அங்கு அவர் தமிழ் மொழியையும் இந்திய சூழலையும் ஆழமாக கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். அவர் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். மக்களை நேசிக்காமல் அவர்களிடம் சுவிசேஷத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியாது. அதனால் அவர் வெறும் பிரசங்கியாக இல்லாமல் மக்களை புரிந்து கொள்ளும் மிஷனரியாக மாறினார். 17. திருநெல்வேலி நோக்கிய பயணம். 1820 இல் ரீனியஸ் திருநெல்வேலி பகுதிக்கு சென்றது அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது. அந்த காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்கள் இருந்தன. போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்தன. பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்தனர். கிறிஸ்தவ சுவிசேஷம் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கவில்லை.
ரீனியஸ் இதை ஒரு தடையாக பார்க்கவில்லை. அவர் இதை ஒரு ஊழிய வாய்ப்பாக பார்த்தார். 18. கிராமம் கிராமமாக சுவிசேஷம். ரீனியஸின் ஊழியத்தின் தனிச்சிறப்பு. மக்கள் மிஷனரியை தேடி வர வேண்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. அவர் மக்களை தேடிச் சென்றார். கிராமம் வலதுபுறம் நோக்கிய அம்பு கிராமம், வீடு வலதுபுறம் நோக்கிய அம்பு வீடு, மனிதர் வலதுபுறம் நோக்கிய அம்பு மனிதர் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பல இடங்களில் அவர் நடந்து அல்லது குதிரையில் பயணம் செய்து சென்றார். சில சமயங்களில் கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டார். ஆனால் அவரது நோக்கம் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைய வேண்டும். 19. உள்ளூர் ஊழியர்களை உருவாக்குதல். ரீனியஸ் தனியாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொண்டார். எனவே அவர் உள்ளூர் மக்களை சுவிசேஷகர்களாக, ஆசிரியர்களாக, உபதேசகர்களாக, சபை ஊழியர்களாக பயிற்றுவித்தார். இதுவே அவரது ஊழியம் வேகமாக பரவுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று. முக்கியமான பாடம்: ஒரு நல்ல ஊழியர் வேலை செய்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஊழியத்திற்கு தயார்படுத்துவார். 20. நாடார் மக்களிடையே ஊழியம். திருநெல்வேலி பகுதியில் நாடார் சமூகத்தினரிடையேயும் ரீனியஸின் ஊழியம் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூகத்தில் தாழ்வாக கருதப்பட்ட மக்களிடமும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய பார்வை கிறிஸ்துவின் சிலுவையின் முன் மனிதர்களின் சமூக உயர்வு தாழ்வு அர்த்தமற்றது. இந்த அணுகுமுறை சில சமூக எதிர்ப்புகளையும் உருவாக்கியது. ஆனால் ரீனியஸ் பின்வாங்கவில்லை. 21. எதிர்ப்புகளும் சிரமங்களும். ஒரு உண்மையான மிஷனரியின் வாழ்க்கை எப்போதும் வெற்றிகளால் மட்டுமே நிரம்பியிருக்காது. ரீனியஸ் சந்தித்த சவால்களில் மத எதிர்ப்பு, சமூக எதிர்ப்பு, சாதி தொடர்பான பிரச்சினைகள், மிஷன் நிர்வாகத்துடன் கருத்து வேறுபாடுகள், ஊழிய முறைகள் பற்றிய முரண்பாடுகள், உடல்நலச் சிரமங்கள், பொருளாதார கட்டுப்பாடுகள் போன்றவை அடங்கும். ஆனால் இவை அவரது சுவிசேஷ ஆர்வத்தை முற்றிலும் அணைக்கவில்லை. 22. CMS உடனான பிரிவு. ரீனியஸின் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான காலங்களில் ஒன்று சர்ச் மிஷனரி சொசைட்டி CMS உடனான கருத்து வேறுபாடு. அவர் சில விஷயங்களில் தனது மனச்சாட்சிக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக இந்திய கிறிஸ்தவர்கள் ஊழியத்தில் அதிக பொறுப்புடன் பங்கேற்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் முக்கியமானது. இறுதியில் 1835 இல் CMS உடனான அவரது அதிகாரப்பூர்வ தொடர்பு முடிவடைந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நிறுவனத்துடனான தொடர்பு முடிந்தது, சுவிசேஷத்தின் மீதான அவரது ஆர்வம் முடியவில்லை. 23. கடைசி காலத்திலும் ஊழியம். CMSலிருந்து பிரிந்த பின்னரும் ரீனியஸ் தனது ஊழியத்தை தொடர்ந்தார். அவருடைய உடல் பலவீனமடைந்தாலும் அவரது ஆவிக்குரிய பாரம் குறையவில்லை. அவருடைய வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகள் நமக்கு ஒரு பெரிய சவாலை முன்வைக்கின்றன. நமது வசதிகள் குறைந்தாலும் கிறிஸ்துவுக்கான நமது அர்ப்பணிப்பு குறைய வேண்டுமா? ரீனியஸின் வாழ்க்கை அதற்கு இல்லை என்று பதிலளிக்கிறது. 24. அவரது மரணம். ஜூன் 5, 1838 அன்று ரீனியஸ் மரித்தார். அவருடைய வயது சுமார் 47 ஆண்டுகள். அவர் நீண்ட ஆயுள் வாழவில்லை, ஆனால் அவர் வாழ்ந்த ஆண்டுகளின் தாக்கம் மிக பெரியது. அவரது வாழ்க்கையை இவ்வாறு சுருக்கலாம்: குறுகிய வாழ்க்கை கூட்டல் முழுமையான அர்ப்பணிப்பு சமன் நீண்டகால தாக்கம். 25. ரீனியஸின் ஊழியத்தின் முக்கிய தாக்கங்கள். 1. சுவிசேஷ பிரசங்கம். திருநெல்வேலியின் பல பகுதிகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 2. சபை நிறுவுதல். பல கிராமங்களில் கிறிஸ்தவ கூட்டங்கள் உருவாகின. 3. கல்வி. பள்ளிகள் மூலம் புதிய தலைமுறைக்கு கல்வி வழங்கப்பட்டது. 4. ஊழியர் பயிற்சி. உள்ளூர் மக்களிலிருந்து ஊழியர்கள் உருவாக்கப்பட்டனர். 5. தமிழ் இலக்கியம். தமிழில் கிறிஸ்தவ நூல்கள் மற்றும் கல்வி நூல்கள் உருவாக்கப்பட்டன. 6. வேதாகம பணி. தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு பணியில் முக்கிய பங்களிப்பு செய்தார். 26. ரீனியஸ் நமக்கு கற்றுத்தரும் 7 பெரிய பாடங்கள். 1. அழைப்பு இருந்தால் வசதியை விட்டு செல்ல தயாராக இருக்க வேண்டும். 2. சுவிசேஷம் மக்களை தேடிச் செல்ல வேண்டும். 3. மொழியை கற்றுக்கொள்வது மக்களை நேசிப்பதன் ஒரு வடிவம். 4. சபை வளர்ச்சி என்பது கட்டிடங்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, மனிதர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சி. 5. உள்ளூர் விசுவாசிகளை ஊழியத்திற்கு உருவாக்குவது மிக முக்கியம். 6. எதிர்ப்பு வந்தாலும் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். 7.
நமது வாழ்க்கையின் நீளம் அல்ல, நமது வாழ்க்கையின் அர்ப்பணிப்பே முக்கியம். ரீனியஸின் வாழ்க்கையை நினைவுகூர ஒரு வாக்கியம். அவர் திருநெல்வேலிக்கு வந்தபோது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய கிராமங்களைக் கண்டார். அவர் சென்றபோது சுவிசேஷத்தை அறிவிக்க தயாரான மனிதர்களையும் சபைகளையும் விட்டுச் சென்றார். முற்றுப்புள்ளி. ரீனியஸ் மிஷனரி வாழ்க்கையின் 20 முக்கிய சம்பவங்கள். ஆண்டு, இடம், சம்பவம், ஆவிக்குரிய பாடம். 1. 1790 ஜெர்மனியில் பிறப்பு. நவம்பர் 5, 1790 அன்று கார்ல் தியோபிலஸ் ஈவால்ட் ரீனியஸ் ஜெர்மனியில் பிறந்தார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். வாழ்க்கையின் ஆரம்ப சிரமங்கள் அவருடைய குணத்தை உருவாக்கின. பாடம். நமது ஆரம்ப சூழ்நிலைகள் நமது இறுதி அழைப்பை நிர்ணயிக்க வேண்டியதில்லை. 2. இளமையில் மிஷனரி செய்திகளை வாசித்தல். மிஷனரிகளின் பணியை பற்றிய செய்திகளையும் அறிக்கைகளையும் அவர் வாசித்தார். அவற்றின் மூலம் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கான பாரம் அவருடைய உள்ளத்தில் உருவானது. பாடம். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பணியை பற்றிய செய்திகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். 3. மிஷனரி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல். அவர் ஐரோப்பாவில் வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் வெளிநாட்டில் சுவிசேஷ ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். பாடம். தேவனுடைய அழைப்பு நமது தனிப்பட்ட வசதியை விட உயர்ந்தது. 4. மிஷனரி பயிற்சி. அவர் இறையியல் மற்றும் மிஷனரி பணிக்கான பயிற்சியை பெற்றார். அவர் வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் ஊழியத்திற்கு செல்லவில்லை, ஆயத்தத்துடன் சென்றார். பாடம். அழைப்புடன் சேர்ந்து ஆயத்தமும் தேவை. 5. இந்தியாவுக்கு புறப்படுதல். 1814 இல் ரீனியஸ் இந்தியாவுக்கான மிஷனரி பணிக்கு புறப்பட்டார். அது அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்மானங்களில் ஒன்று. பாடம். தேவன் ஒரு கதவை திறக்கும்போது விசுவாசத்துடன் அதில் நுழைய வேண்டும். 6. சென்னை ஊழியம். இந்தியாவுக்கு வந்த பிறகு சென்னை பகுதியில் ஊழியம் செய்தார். அங்கு இந்திய மக்களின் வாழ்க்கை, மதம், பழக்கவழக்கம், மொழி ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயன்றார். பாடம். மக்களை நேசிக்க விரும்புகிறவர் முதலில் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். 7. தமிழ் மொழியை கற்றல். ரீனியஸ் தமிழ் மொழியில் ஆழமாக பயிற்சி பெற்றார். அவர் தமிழ் இலக்கணம் மற்றும் கிறிஸ்தவ இலக்கிய பணியிலும் ஈடுபட்டார். பாடம். சுவிசேஷ ஊழியத்தில் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அது ஒரு பாலமாக இருக்க வேண்டும். 8. 1820 திருநெல்வேலிக்கு வருகை. ஜூலை 7, 1820 அன்று ரீனியஸ் திருநெல்வேலி பகுதிக்கு வந்தார். இதுவே அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஊழிய காலத்தின் தொடக்கம். பாடம். ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் தேவன் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பணிக்கும் பயன்படுத்த முடியும். 9. பாளையங்கோட்டை ஊழிய மையமாக மாறுதல். பாளையங்கோட்டை அவரது ஊழியத்தின் முக்கிய மையமாக அமைந்தது. அங்கிருந்து அவர் பல பகுதிகளுக்கு பயணம் செய்தார். பாடம். ஒரு வலுவான ஊழிய மையம் பல இடங்களுக்கான சுவிசேஷ பணியை தூண்ட முடியும். 10. கிராமம் கிராமமாக சுவிசேஷம். ரீனியஸ் நகரங்களில் மட்டும் தங்கவில்லை, அவர் தொலைதூர கிராமங்களுக்கும் சென்று மக்களிடம் சுவிசேஷத்தை அறிவித்தார். பாடம். சுவிசேஷத்தை மக்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மத்தேயு 28-19. 11. உள்ளூர் சுவிசேஷகர்களை உருவாக்குதல். அவர் தன்னுடைய ஊழியத்தை தனிப்பட்ட பணியாக வைத்துக் கொள்ளவில்லை. உள்ளூர் மக்களை பயிற்றுவித்து அவர்களையே சுவிசேஷ பணியில் ஈடுபடுத்தினார். பாடம். ஒரு ஊழியர் தனியாக பெரிய பணியை செய்ய முடியாது, மற்ற ஊழியர்களை உருவாக்க வேண்டும். 12. நாடார் சமூகத்தினரிடையே ஊழியம். திருநெல்வேலி பகுதியில் சமூக ரீதியாக பின்தங்கியிருந்த மக்களிடமும் சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். அவர்களை கிறிஸ்துவில் சகோதரர்களாக கருதினார். பாடம். சிலுவையின் அடியில் மனிதர்களின் சமூக வேறுபாடுகள் இடம் பெறக்கூடாது. கலாத்தியர் அதிகாலை 3:28. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். 13. பள்ளிகளின் மூலம் ஊழியம். ரீனியஸ் கல்வியை சுவிசேஷ பணியிலிருந்து பிரிக்கவில்லை. பள்ளிகளின் மூலம் குழந்தைகளையும் இளைஞர்களையும் சென்றடைந்தார். பாடம். ஒரு தலைமுறையை மாற்ற விரும்பினால் குழந்தைகளையும் இளைஞர்களையும் அடைய வேண்டும். 14. தமிழ் கிறிஸ்தவ இலக்கியம். தமிழில் கிறிஸ்தவ நூல்கள், சிற்றேடுகள் மற்றும் கல்வி சார்ந்த நூல்கள் உருவாக்குவதில் அவர் பங்களித்தார். பாடம். தேவனுடைய சத்தியத்தை மக்கள் புரிந்துகொள்ளும் மொழியில் எடுத்துச் செல்ல வேண்டும். 15. தமிழ் வேதாகம பணி. ரீனியஸ் தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு பணியிலும் ஈடுபட்டார். அவருடைய புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு பின்னர் தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது. பாடம். பிரசங்கம் முக்கியம், ஆனால் மக்களின் கைகளில் தேவனுடைய வார்த்தை இருப்பது இன்னும் முக்கியம். 16. சமூக எதிர்ப்பை எதிர்கொள்ளுதல். அவருடைய ஊழியம் அனைவராலும் வரவேற்கப்படவில்லை. மத, சமூக மற்றும் சாதி சார்ந்த எதிர்ப்புகளையும் அவர் சந்தித்தார். பாடம். உண்மையான ஊழியம் எப்போதும் பாராட்டை பெறாது.
2 தீமோத்தேயு அதிகாலை 3:12 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 17 CMS உடனான கருத்து வேறுபாடுகள். அவருடைய ஊழிய முறைகள் மற்றும் சபை நிர்வாகம் தொடர்பாக சர்ச் மிஷனரி சொசைட்டி யுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இறுதியில் 1835 இல் அவருடைய CMS தொடர்பு முடிவடைந்தது. பாடம்: ஊழியத்தில் நிறுவன ரீதியான சிக்கல்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் பணியை விட்டுவிடக்கூடாது. 18 சுயாதீனமாக ஊழியம் தொடர்தல். CMS இலிருந்து பிரிந்த பின்னரும் ரீனியஸ் தனது ஊழிய பாரத்தை கைவிடவில்லை. அவருடைய அர்ப்பணிப்பு ஒரு நிறுவனத்தை சார்ந்ததாக மட்டும் இருக்கவில்லை. பாடம்: நமது ஊழியத்தின் உண்மையான எஜமான் மனித நிறுவனம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 19 1838 மரணம். ஜூன் 5 1838 அன்று ரீனியஸ் மரித்தார். அவருடைய வயது 47 ஆண்டுகள். மனித பார்வையில் அது குறுகிய வாழ்க்கை. ஆனால் அவரது ஊழியத்தின் தாக்கம் மிக நீண்ட காலம் தொடர்ந்தது. 20 திருநெல்வேலியின் அப்போஸ்தலர். ரீனியஸ் மரித்த பிறகும் அவரது பெயர் திருநெல்வேலி கிறிஸ்தவ வரலாற்றில் தொடர்ந்து நினைவுகூரப்பட்டது. அவர் உருவாக்க உதவிய சபைகள், பயிற்றுவித்த ஊழியர்கள், கல்வி பணிகள் மற்றும் தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய பணி ஆகியவை நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தின. அதனால் அவர் தி அப்பாஸ்டல் ஆஃப் திருநெல்வேலி, திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். ரீனியஸின் வாழ்க்கையை ஒரு வரியில்: அவர் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டின் தென்பகுதிக்குச் சென்றார், நகரத்திலிருந்து கிராமங்களுக்குச் சென்றார், மிஷனரியிலிருந்து உள்ளூர் ஊழியர்களை உருவாக்கினார், தனது வாழ்நாளை சுவிசேஷத்திற்காக அர்ப்பணித்து தலைமுறைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய சுவடை விட்டுச் சென்றார். ரீனியஸின் வாழ்க்கையின் மையச் செய்தி: எனக்காக வாழ்வது அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வதே வாழ்க்கையின் நோக்கம். என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஏசாயா 6:8. ரீனியஸ் மிஷனரியின் வாழ்க்கை தொடர்ச்சி. குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, ஜெபம், துன்பங்கள், கடைசி நாட்கள். 21 ரீனியஸின் குடும்ப வாழ்க்கை. ரீனியஸின் வாழ்க்கை முழுவதும் மிஷனரி ஊழியத்தால் நிரம்பியிருந்தாலும் அவர் ஒரு குடும்ப மனிதராகவும் வாழ்ந்தார். அவருடைய குடும்பத்தினரும் இந்தியாவில் மிஷனரி வாழ்க்கையின் சிரமங்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த காலத்தில் ஒரு மிஷனரி குடும்பம் எதிர்கொண்ட சவால்கள் இன்றைய காலத்தை விட முற்றிலும் வேறுபட்டவை. நீண்ட பயணங்கள், வெப்பமான காலநிலை, நோய்கள், மருத்துவ வசதிகளின் பற்றாக்குறை, பாதுகாப்பற்ற பயணங்கள், பண்பாட்டு வேறுபாடுகள், ஊழியத்தின் தொடர்ச்சியான அழுத்தங்கள். எனவே ரீனியஸின் ஊழியத்தை புரிந்து கொள்ளும்போது அவருடைய குடும்பமும் அந்த தியாக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 22 மிஷனரி வாழ்க்கை என்பது வசதியான வாழ்க்கை அல்ல. ரீனியஸ் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் மிஷனரி வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. இன்று இருப்பதைப் போல தொலைபேசி இல்லை, இணையம் இல்லை, கார் வசதி இல்லை, விமான பயணம் இல்லை, நவீன மருத்துவம் இல்லை, உடனடி தகவல் தொடர்பு இல்லை. ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் பல மணி நேரங்களோ சில சமயங்களில் பல நாட்களோ பயணம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்த சிரமங்கள் அவரை தடுக்கவில்லை. இதிலிருந்து ஒரு பாடம்: சுவிசேஷத்திற்கான உண்மையான பாரம் இருந்தால் வசதியின்மை ஊழியத்திற்கு முடிவாகிவிடாது. 23 ரீனியஸின் சுவிசேஷ பாரம். ரீனியஸின் ஊழியத்தில் ஒரு முக்கியமான அம்சம் மக்களின் இரட்சிப்பிற்கான பாரம். அவர் வெறும் மதத்தை பற்றி கற்பிக்க விரும்பவில்லை. அவர் விரும்பியது மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். இதுதான் அவரது ஊழியத்தின் மையம். அவருடைய செயல்களை பார்க்கும்போது பிரசங்கம் கூட்டல் வேதாகமம் கூட்டல் கல்வி கூட்டல் ஊழியர் பயிற்சி கூட்டல் சபை நிறுவுதல் என்ற 5 அம்சங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை காணலாம். 24 ஜெபத்தின் முக்கியத்துவம். எந்த பெரிய சுவிசேஷ எழுச்சிக்கும் பின்னாலும் ஜெபம் இருக்கிறது. ரீனியஸின் காலத்தில் மிஷனரிகளுக்கு மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று ஜெபம். தொலைதூரத்தில் இருந்த ஐரோப்பிய விசுவாசிகள் இந்தியாவுக்காக ஜெபித்தனர். இந்தியாவில் இருந்த மிஷனரிகளும் மக்களின் இரட்சிப்பிற்காக ஜெபித்தனர். நமக்கு பாடம்: சுவிசேஷ பணி மனித முயற்சியால் மட்டும் நடைபெறாது. அறுவடை மிகுதி, வேலைக்காரரோ கொஞ்சம். ஆகையால் அறுவடைக்கு எஜமான் தமது அறுவடைக்குள் வேலைக்காரரை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மத்தேயு காலை 9:38. 25 சுவிசேஷமும் கல்வியும். ரீனியஸின் பார்வையில் சுவிசேஷ பணி என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு முடிவடையவில்லை. அவர் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்திருந்தார். அதனால் பள்ளிகள் மூலம் குழந்தைகள் வலதுபுறம் நோக்கிய அம்பு, கல்வி வலதுபுறம் நோக்கிய அம்பு, வேதாகம அறிவு வலதுபுறம் நோக்கிய அம்பு, ஒழுக்கம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, எதிர்கால தலைமுறை என்ற ஒரு நீண்டகால தாக்கத்தை உருவாக்க முயன்றார். முக்கியமான பாடம்: இன்றைய குழந்தைகளில் முதலீடு செய்வது நாளைய சபையில் முதலீடு செய்வதாகும். 26 உள்ளூர் தலைமை உருவாக்குதல். ரீனியஸ் வெளிநாட்டு மிஷனரிகள் மட்டுமே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் இந்தியர்களையே ஊழியத்தில் பயிற்றுவிக்க முயன்றார்.
இது மிகவும் முக்கியமான மிஷனரி கொள்கை. ஏன் ஒரு வெளிநாட்டு மிஷனரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைய முடியும், ஆனால் பயிற்றுவிக்கப்பட்ட 100 உள்ளூர் ஊழியர்கள் நூற்றுக்கணக்கான கிராமங்களை அடைய முடியும். அதனால் ரீனியஸின் பணி ஒரு தனி மனிதனுடைய பணி அல்ல, அது ஊழியர்களை உருவாக்கும் இயக்கமாக மாறியது. 27. சாதி வேறுபாட்டின் பிரச்சினை. அந்த கால இந்திய சமூகத்தில் சாதி அமைப்பு மிக வலுவாக இருந்தது. சிலர் சமூக ரீதியாக உயர்ந்தவர்களாகவும் சிலர் தாழ்ந்தவர்களாகவும் கருதப்பட்டனர். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அனைவரும் பாவிகள், அனைவருக்கும் கிறிஸ்து தேவை என்று அறிவிக்கிறது. ரீனியஸ் சபைக்குள் கிறிஸ்துவில் உள்ள சமத்துவத்தை வலியுறுத்தியதால் சில இடங்களில் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். பாடம்: சுவிசேஷம் மனிதனுடைய பாவத்தை மட்டும் சுட்டிக்காட்டுவதில்லை, மனிதர்களுக்கிடையே நாம் உருவாக்கிய பெருமை சுவர்களையும் உடைக்கிறது. 28. எதிர்ப்புகளால் மனம் உடையாமல் இருப்பது. ரீனியஸின் வாழ்க்கையில் வெற்றிகளோடு சேர்ந்து தோல்விகளும் இருந்தன. அவருடைய நிர்வாக முடிவுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. CMS உடனான கருத்து வேறுபாடு அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு முக்கியமான உண்மையை அறிந்திருந்தார்: மனிதர்களின் அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய அழைப்பு உண்மையாக இருக்க முடியும். பாடம்: மனிதர்களின் பாராட்டை விட தேவனுடைய அங்கீகாரம் முக்கியம். 29. அவரது இறுதி ஊழிய ஆண்டுகள். 1835 இல் CMS தொடர்பு முடிவடைந்த பின்னரும் அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். இது அவரது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு நிறுவனம் அவருடன் இருந்ததா இல்லையா என்பது அவரது சுவிசேஷ பாரத்தை முடிவு செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் சுவிசேஷ பணி, உள்ளூர் கிறிஸ்தவர்களின் வளர்ச்சி, கல்வி, ஊழியர் பயிற்சி, சபை வளர்ச்சி போன்ற பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டார். 30. அவரது இறுதி நாட்கள். 1838ஆம் ஆண்டில் ரீனியஸின் உடல்நிலை மிகவும் பலவீனமானது. அவர் நீண்டகாலமாக கடினமான சூழ்நிலைகளில் பணியாற்றியிருந்தார். ஜூன் 5, 1838 அன்று அவர் மரித்தார். அவருடைய வாழ்க்கை 48 ஆண்டுகளை கூட முழுமையாக எட்டவில்லை. ஆனால் அவர் விட்டுச் சென்ற தாக்கம் பல தலைமுறைகளை தொட்டது. 31. அடைக்கலாபுரத்தில் கல்லறை. ரீனியஸ் அடைக்கலாபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறை திருநெல்வேலி கிறிஸ்தவ வரலாற்றில் முக்கியமான நினைவிடமாக திகழ்கிறது. அந்த கல்லறையை பார்க்கும்போது நாம் நினைவுகூர வேண்டியது: இங்கே புதைக்கப்பட்டிருப்பது ஒரு மிஷனரியின் உடல் மட்டுமே, ஆனால் அவர் விதைத்த சுவிசேஷ விதைகள் தொடர்ந்து பலன் கொடுத்தன. 32. ஒரு மனிதன், ஒரு பிரதேசம். ரீனியஸின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிகிறது. ஒரு தனி மிஷனரி. ஜெர்மனி வலதுபுறம் நோக்கிய அம்பு, இந்தியா வலதுபுறம் நோக்கிய அம்பு, சென்னை வலதுபுறம் நோக்கிய அம்பு, திருநெல்வேலி வலதுபுறம் நோக்கிய அம்பு, பாளையங்கோட்டை வலதுபுறம் நோக்கிய அம்பு, நூற்றுக்கணக்கான கிராமங்கள் என்று தனது வாழ்க்கையை விரிவுபடுத்தினார். அவர் எல்லா இடங்களிலும் நேரடியாக செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் உருவாக்கிய உள்ளூர் ஊழியர்கள் அந்த பணியை தொடர்ந்து எடுத்துச் சென்றனர். 33. ரீனியஸ் மற்றும் அப்போஸ்தலர் பவுல். ரீனியஸை அப்போஸ்தலர் பவுலுடன் ஒப்பிடும்போது சில ஆவிக்குரிய ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. பவுல் நகரம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, நகரம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, சுவிசேஷம். ரீனியஸ் கிராமம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, கிராமம் வலதுபுறம் நோக்கிய அம்பு, சுவிசேஷம். பவுல் உள்ளூர் விசுவாசிகளை உருவாக்கினார். ரீனியஸும் உள்ளூர் ஊழியர்களை உருவாக்கினார். பவுல் சபைகளை நிறுவினார். ரீனியஸும் சபைகளை நிறுவும் பணியில் ஈடுபட்டார். ஆனால் மிக முக்கியமாக ரீனியஸ் அப்போஸ்தலர் பவுல் அல்ல, பவுலின் மாதிரியில் சுவிசேஷ பணியில் உழைத்த ஒரு மிஷனரி. 34. இன்று ரீனியஸின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது: நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்ய முடியும் என்று கேட்க வேண்டாம். முதலில், தேவன் எனக்கு கொடுத்த இடத்தில் நான் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். ரீனியஸ் ஒரு முழு நாட்டையும் மாற்றவில்லை, ஆனால் அவர் தனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட பிரதேசத்தில் உண்மையாக உழைத்தார். அதன் தாக்கம் பின்னர் பெரிதானது. 35. இன்றைய சபைக்கு ரீனியஸிடமிருந்து 10 சவால்கள். 1. சுவிசேஷத்தை சபைக்குள் மட்டும் வைத்திருக்காதீர்கள். 2. கிராமங்களையும் சிறிய இடங்களையும் மறந்துவிடாதீர்கள். 3. குழந்தைகளுக்கான ஊழியத்தை முக்கியமாக கருதுங்கள். 4. இளைஞர்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். 5. உள்ளூர் விசுவாசிகளை தலைமைக்கு உருவாக்குங்கள். 6. மக்களின் மொழியில் தேவனுடைய வார்த்தையை அறிவியுங்கள். 7. சமூக வேறுபாடுகளை சபைக்குள் கொண்டு வராதீர்கள். 8. எதிர்ப்பு வந்தால் உடனே ஊழியத்தை விட்டுவிடாதீர்கள். 9. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். 10. நீங்கள் இல்லாதபோதும் தொடரும் ஊழியத்தை உருவாக்குங்கள். ரீனியஸின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம்: ஒரு மிஷனரி இறந்துவிடலாம், ஆனால் உண்மையுடன் விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதை இறக்காது. ஒரு ஊழியர் மறைந்து போகலாம், ஆனால் அவர் உருவாக்கிய சீஷர்கள் ஊழியத்தை தொடரலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கை குறுகியதாக இருக்கலாம்,
ஆனால் தேவன் பயன்படுத்திய வாழ்க்கையின் தாக்கம் தலைமுறைகளை தாண்டி செல்லலாம். நான் நட்டேன், அப்பொல்லோ தண்ணீர் பாய்ச்சினான், வளரப்பண்ணுகிறவர் தேவனே. 1 கொரிந்தியர் 3:6. ரீனியஸ் விதைத்தார், பலர் தண்ணீர் பாய்ச்சினர், தேவன் வளரச் செய்தார். அதுவே திருநெல்வேலி கிறிஸ்தவ வரலாற்றில் ரீனியஸின் வாழ்க்கையின் ஆழமான செய்தியாகும்.